அப்படி இருக்கும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் கூட இல்லாம இந்த பொண்ணு எப்படி இங்க ஓடி வந்திருக்கு? முதல்ல இவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருந்து இந்த ரீல்ஸ் போடுறாங்க? ஒண்ணா எங்க இருக்கிறாங்க? இத இவங்க பேரண்ட்ஸ் பார்க்கலையா? பார்க்க மாட்டாங்களா? கண்டிக்க மாட்டாங்களா? எனக்கு இருக்க ஒரே ஒரு இதுதான். ஏன்னா இவ்வளோ ஓப்பனா மீடியால வராங்க. இல்ல இந்த குழந்தைங்களுக்கு தேவையில்லன்னு நினைக்கிறாங்க இந்த பெற்றோர். எப்படி வேணா போய்க்கட்டும், என்ன வேணா ஆயிக்கட்டும்னு நினைக்கிறாங்களா? ஏதாவது ஒரு சைடுல கூட பெற்றோர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா தெரியலையே. இந்த காலத்துல குழந்தைங்க கிட்ட மொபைல் ஃபோன் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. புரியுது. அத ஒரு சாக்கா சொல்லாதீங்க. இந்த காலம் மொபைல் ஃபோன் இல்லாம குழந்தைங்க கிடையாது. பட் எதத்த பார்க்குறாங்க நம்ம பின்னாடி போய் பார்க்க முடியாது. ஆனா ஒரு பொண்ணு வீட்ட விட்டே ஓடி போயிடுச்சுன்னா, அது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓடி வந்துட்டேன்னு சொல்லுது. இல்ல வந்துட்டு பார்த்துட்டு போறேன்னு சொல்லல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஏதாவது ட்ரெஸ் கிஸ் தூக்காமலே வந்திருக்கும். கண்டிப்பா பெட்டி படுக்க ஏதாவது தூக்கிட்டு தான் வந்திருக்கும். அப்ப அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அந்த பொண்ண தடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சரி அப்படி இருந்தாலும் இந்த பையன் வீட்டுக்கு தானே போயிருக்கணும். இந்த பையன் பேச்சுலராவோ எங்கேயும் தனியா தங்குற மாரி எதுவும் இதுவரைக்கும் செய்திகள் வரல. சோ நியாயப்படி பார்த்தா இவனும் அவங்க அம்மா அப்பாவோட தான் இருப்பான். இப்ப அந்த அம்மா அப்பா எப்படி இந்த இத்துணூண்டு பொண்ண வெல்கம் பண்ணாங்க வீட்டுக்குள்ள?